ஹாய் ஹலோ வணக்கம். இட்ஸ் வெட்னஸ்டே ஈவினிங் மினி விலாக். ஈவினிங் காலேஜில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறங்காட்டி எங்கள் ஹெச்ஓடியும் கொஞ்சம் வெளியில் போய் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி இந்த கடைக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த கடையில் என்னென்ன வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமே கொஞ்சம் ஆர்டர் பண்ணி முதல்லே சொல்லிட்டாங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கே போய் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அவங்க கொடுத்த எல்லாமே ஒர்த்து. இந்த கடைக்கு போனால் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான், மினிமம் 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். ஏன்னா ஒரே ஆள் தான் மேக் பண்ணுறாங்க, ஒரே ஆள் தான் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ பட் நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அவங்களோட டேஸ்ட்டும் குவாலிட்டிலையும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நாங்கள் போன உடனே வெஜ் கட்லெட் வாங்கியிருந்தோம். வெஜ் கட்லெட் சூப்பராக இருந்துச்சு. அதில் வந்துட்டு கார்ன் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தஹி பூரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. தஹி பூரி அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதில் நல்ல ஸ்வீட்டோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் சாண்ட்விச் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, வெஜ் சாண்ட்விச். இதுவும் சூப்பராக இருந்துச்சு. மொத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே நல்லா இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். எல்லாமே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். எல்லாமே அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருந்துச்சு. ப்ரெட் சாண்ட்விச் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பேல்பூரியும் அதே மாதிரி நல்லா இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே இந்த சுகரோட டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால் அது நல்லாவும் இருந்துருந்துச்சு. ஃபைனலாக இந்த பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் பாஸ்தா வித் சீஸோட சூப்பராக இருந்துச்சு. இதுவும் அதே மாதிரி என்ன எதை எப்படி சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் ஃபைனலாக மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணியே பாருங்கள். ட்ரை பண்ணியே ஆகணும். அதுதான் இந்த மின்ட் லைம் ஜூஸ். இந்த மின்ட் லைம் ஜூஸ் ஃபைனலாக எல்லோரும் குடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையுமே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறேன். இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாதுங்க. நான் சாப்பிட்டுட்டு நானாக போடுற ஒரு ரிவ்யூ தான். இந்த கடை சூலூர் ஆர்விஎஸ் ஆயுர்வேதா காலேஜுக்கு பேக் சைடு தான் இருக்குது. நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கடையில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த கடையை பற்றி நீங்கள் இந்த கடையில் என்ன சாப்பிட்டீங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு டாட்டா பாய் பாய் சொல்லி கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.